பெரிய பெரிய ஃபெயிலியர். அது இந்த சீரிஸ் மட்டும் இல்ல. இப்போ 2 சீரிஸாவே அவரு கொஞ்சம் சரியா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவர் அடிச்சு ஒரு இந்தியா வின் பண்ணது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ரொம்ப 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 நாள் ஆச்சோ! அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதனால இப்போ ஹி ஹாஸ் டூ கம் டூ ஃபார்ம். இல்லன்னா பெரிய பேசப்படும் பொருள் ஆயிடுவாரு அவரு. அந்த மாரிலாம் சூர்யா மாரி ஒரு பேட்ஸ்மேன்லாம் அந்த அளவுக்கு போக்கூடாது. இது ஹை டைம் தட் ஹி ஹாஸ் டூ வேக் அப் அண்ட் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அத அட்ரஸ் பண்ணணும். அவர்கிட்டயும் வந்து டெக்னிக்கல் ஃப்ளா நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு பிளேயர் வந்து எப்படி இத அலோ பண்ணிட்டு இருக்காரு? எப்படி அதுலேருந்து வெளிய வரமாட்டேங்கிறாரு? அப்படிங்கிறது புரியல. வந்தோனே ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவனு ரைட் லெக்க தூக்கி ஆஃப் ஸ்டம்ப்ல வச்சுட்டு, லெஃப்ட் லெக் ஸ்டம்ப்ல வச்சுட்டு ஓப்பன் இதுல ஸ்டான்ஸ்ல நிக்கிறாரு. அதாவது எது போட்டாலும் நான் லெக்ல அடிக்க போறேன். எது போட்டாலும் என்னோட ஷாட்டுக்கு தான் நான் போப்போறேன். அப்படிங்கிறத வந்து கம்யூனிகேட் பண்றாரு. அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அவங்க. அதே மாரி அதுவும் சொல்லி வச்ச மாரி எடுத்தாங்க பாருங்க ஷார்ட் மிட் விக்கெட்ல. அது வந்து அந்த கேட்ச்சு. அது உங்கள உங்கள அவங்க செட் பண்ணிட்டாங்க. இவரு இவ்வளதான் அப்படிங்கிற மாரி செட் பண்ணிட்டாங்கன்னா, அது உங்களுக்கு ப அவுட் ஆறாருங்கிறது ஒரு வலி ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு அவமானம் அது. நீங்க நீங்க ஏன்னா நம்ம என்னோட வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அது எனக்கு எனக்கு அசிங்கம் தானே அது. ஆனா என்னோட வீக்னஸ் உங்களுக்கு தெரியக்கூடாது. என்னோட வீக்னஸ் உங்களுக்கு தெரியாம த காட்டாம ஆடுறது தான் ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இந்த இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் அவருடைய வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலேருந்து அவர் மாறணும்.